நான் உங்ககிட்ட இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? ரிஸ்க் கொஞ்சம் கூட இல்லாம அரசாங்கத்தோட முழு கேரண்டியோட பங்குச்சந்தை ஏற்ற இறக்கங்களை அசால்ட்டா பீட் பண்ற ஒரு முதலீடு இருக்கு. ஆனா அத பத்தி யாரும் பேசுறதே இல்ல. இன்னைக்கு நாம பார்க்க போறது பலருக்கும் தெரியாத அப்படி ஒரு ரகசிய செல்வ கருவிய பத்தி தான். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. எல்லாரும் எப்படியாவது லாபம் சம்பாதிக்கணும்னு ரிஸ்கான திட்டங்களுக்கு பின்னாலையும் தினமும் ஏறி இறங்குற கிரிப்டோ கரன்சிகளுக்கு பின்னாலையும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஊரு போஸ்ட் ஆபீஸ்ல ரொம்ப அமைதியா பாதுகாப்பா காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூப்பரான சிஸ்டம நம்ம சுத்தமா கண்டுக்கிறதே இல்ல. ஏன்? இதோட நன்மைகளை கேட்டீங்கன்னா நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. இந்திய அரசாங்கத்தோட நேரடி உத்தரவாதம், பக்கா ரிட்டர்ன்ஸ், கிட்டத்தட்ட 0 ரிஸ்க். அது மட்டும் இல்லாம இதுக்குள்ள யாருக்கும் அதிகம் தெரியாத ஒரு சீக்ரெட் டாக்ஸ் பெனிஃபிட் ஒளிஞ்சிருக்கு. இவ்ளோ இருந்தும் என்எஸ்சி, அதாவது நேஷனல் சேவிங் சர்டிபிகேட்டை ஏன் யாருமே பெருசா கவனிக்கல? ஆமாங்க, இத்தனை நன்மைகள் இருந்தும் முக்காவாசி பேர் இதை முற்றிலுமா தவிர்க்கிறாங்க. ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்னோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இந்த விளக்கத்தோட முடிவுல 2026ல உங்க ரெகுலர் பேங்க் எஃப்டியை விட இது நிஜமாவே பெஸ்டா இல்லையாங்கிற முழுமையான தெளிவு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். முதல்ல இதுல இருக்கிற அந்த சாவரன் கேரண்டியை பத்தி பாப்போம். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நீங்க போடுற அந்த அசல் தொகைக்கு எந்த இழப்பும் வராதுன்னு இந்திய அரசாங்கமே சத்தியம் செஞ்சு தர்றா மாதிரி. திவாலாகிற பேங்கோ இல்ல திடீர்னு காணாம போற ஆப்ஸோ இந்த அளவுக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா? சான்ஸே இல்ல. சரி, இதுல காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வட்டி எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு கதையா சொல்றேன் கேளுங்க. நீங்க ஒரு தொகையை முதலீடு செய்றீங்க. அன்னைக்கு என்ன வட்டி விகிதம் இருக்கோ அது அப்படியே அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்காக லாக் செய்யப்படுது. நாளைக்கே மார்க்கெட் பாதாளத்துக்கு போனாலும் சரி, வட்டி குறைஞ்சாலும் சரி, உங்களுக்கு அதே வட்டி தான். இது எவ்வளவு பெரிய பவர்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். நீங்க 7.7% வட்டியில 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்றீங்கன்னு வச்சுப்போம். எந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பதட்டமும் இல்லாம 5 வருஷத்துக்கு பிறகு அது 1,44,000 ரூபாய் அவங்க கைக்கு வருது. அமைதியா உட்கார்ந்த இடத்துல கூட்டு வட்டி மூலமா காசு வளர்க்குற நிஜமான மேஜிக் இதுதான். ஆனா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த விஷயம் மொத்த கேமையும் மாத்த போகுது. இவ்ளோ நேரம் என்எஸ்சிங்கிறது வெறும் சேஃபான முதலீடுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா இதுக்குள்ள பலருக்கும் தெரியாத பிரம்மாண்டமான ஒரு டாக்ஸ் லூப் ஹோல் மறைஞ்சிருக்கு. இதுதான் யாரும் எதிர்பார்க்காத அந்த ட்விஸ்ட். அந்த மறைக்கப்பட்ட செக்ஷன் 80C சலுகையை கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்க என்எஸ்சில போடுற பணத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் வட்டி வருது இல்லையா? அந்த வட்டி உங்க கைக்கு வராம தானாகவே திரும்பவும் அதிலேயே முதலீடு செய்யப்படுது. இதனால என்ன லாபம்னா, முதல் 4 வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கிற வட்டி தொகை 80Cக்கு கீழே 1.5 லட்சம் வரையான வரி விலக்குக்கு தகுதி பெறுது. இது நிஜமாவே பலரும் மிஸ் பண்ற ஒரு சூப்பரான லூப் ஹோல். ஆனா எதுலயுமே ஒரு சின்ன கேட்ச் இருக்கும் தானே? இதுல என்னன்னா, அந்த 5வது வருஷத்தோட கடைசியில கிடைக்கிற வட்டிக்கு மட்டும் நீங்க வரி கட்டி தான் ஆகணும். இது பிபிஎஃப் மாதிரி 100% டாக்ஸ் ஃப்ரீ கிடையாது. இந்த உண்மையை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மால பக்காவா பிளான் பண்ண முடியும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். இந்த விளக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மறைக்கப்பட்ட வரி சலுகை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, இல்ல இப்போ கேட்டு ஆச்சரியப்பட்டீங்களா? நாங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் கண்டிப்பா படிப்போம். அப்படியே இதிலிருந்து ஒரு புது விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னா தயங்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அது உங்கள மாதிரி இன்னும் பல பேருக்கு இந்த விளக்கம் போய் சேர ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ அந்த முக்கியமான விவாதத்துக்கு வருவோம். பல முதலீட்டாளர்களையும் குழப்புற விஷயம் இதுதான். என்எஸ்சி பெஸ்டா இல்ல எஃப்டி பெஸ்டா? இந்த ரெண்டையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். பேங்க் எஃப்டில லிக்விடிட்டி அதிகம், நினைச்சப்போ பணத்தை எடுத்துக்கலாம். ஆனா வட்டி விதிகள் மாறிக்கிட்டே இருக்கும். பேங்க்குக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு. ஆனா என்எஸ்சியை பாருங்க, அரசாங்க உத்தரவாதம், 5 வருஷத்துக்கு மாறாத வட்டி, ஆட்டோமேட்டிக் டாக்ஸ் பெனிஃபிட். ஆனா பணத்தை நினைச்ச நேரத்துல எடுக்க முடியாது, கடுமையான விதிமுறைகள் இருக்கு. இது ஒரு குறையா தெரிஞ்சாலும் இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான சைக்காலஜி ஒளிஞ்சிருக்கு. அந்த கட்டாய லாகின் முறைய ஒரு குறையா பார்க்காதீங்க. சொல்லப்போனா அந்த கட்டாய ஒழுக்கம்ங்கிறது ஒரு ஃபைனான்ஷியல் சூப்பர் பவர். மார்க்கெட் கொஞ்சம் சரிஞ்ச உடனே பதட்டத்துல பணத்தை எடுக்கிறதையும் இல்ல அவசரப்பட்டு தேவையில்லாத செலவு செய்யறதையும் இது தடுத்து நிறுத்தி உங்க செல்வத்தை ரொம்ப பத்திரமா காப்பாத்துது. அப்படியானால் என்எஸ்சி யாருக்காக உருவாக்கப்பட்டிருக்கு? ரிஸ்க் எடுக்க பயப்படுறவங்க, 80C டாக்ஸ் பெனிஃபிட் தேடுற சம்பளதாரர்கள், குழந்தைங்க படிப்புக்கு சேர்த்து வைக்கிற பெற்றோர்கள், அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் இறங்குனா கூட பேனிக்காகி விக்கிற பழக்கம் உள்ளவங்க. இவங்க எல்லாருக்குமே இது ஒரு அருமையான சாய்ஸ். சரி, யாரெல்லாம் இதை தவிர்க்கணும்? இதை சொல்றதுக்கு நேர்மை வேணும். நீங்க ஒரு இளம் முதலீட்டாளர், ஷார்ட் டேர்ம்ல பெரிய அளவுல கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா என்எஸ்சி உங்களுக்கு செட் ஆகாது. பணம் வைக்கத்தால பணத்தோட வேல்யூ குறைய வாய்ப்பு இருக்கிறதால உங்க மொத்த பணத்தையும் இதுல முடக்கி வைக்கக்கூடாது. இங்கதான் பணக்கார முதலீட்டாளர்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னு நாம பார்க்கணும். அவங்க எப்பவும் ஒரே இடத்துல பணத்தை முடக்க மாட்டாங்க. ஈக்விட்டி செல்வத்தை வளர்க்கும்,
தங்கம் ஒரு பாதுகாப்பை தரும், கையில இருக்கிற கேஷ் அவசரத்துக்கு உதவும். அதே சமயம் என்எஸ்சி அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நிலைத்தன்மையை கொடுக்கும். இது வெறும் பேராசை கிடையாது, இது ஒரு ஸ்மார்ட்டான சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி. சரி, இதுல எப்படி முதலீடு செய்யறது? ரொம்ப சிம்பிள். உங்க பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் இல்லனா சில பேங்கிங் பிளாட்ஃபார்ம் மூலமா ரொம்ப சுலபமா அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். ஆதார், பான் கார்டு, பேசிக் KYC இருந்தா போதும். எவ்ளோ வேணாலும் முதலீடு செய்யலாம். தினமும் மார்க்கெட் சார்ட்டை பார்த்து டென்ஷன் ஆகாம உங்க பணம் அமைதியா வளர்றதுக்கு இது ஒரு சூப்பர் ஆப்ஷன். முடிக்கிறப்போ ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். நான் செபில பதிவு செய்யப்பட்ட முதலீடு ஆலோசகர் கிடையாது. இது எந்த விதமான ஃபைனான்ஷியல் அட்வைஸும் இல்ல. இந்த தகவல் முழுக்க முழுக்க உங்க புரிதலுக்காகவும் கல்வி நோக்கத்துக்காகவும் மட்டுமே. முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நீங்களே சொந்தமா ரிசர்ச் பண்ணுங்க, இல்லனா ஒரு குவாலிஃபைட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. சரி, ஃபைனலா ஒரு கேள்வி. 2026க்கு உங்க சாய்ஸ் NSCயா, FTயா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் ஐகானே தட்டிடுங்க. ஒவ்வொரு வாரமும் சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை